பதிவுல பாத்தீங்கன்னா திருமண வயது எடுப்பது எப்படி அப்படின்னு ஒரு 4 சூட்சமத்துல இந்த ஒரு 4 கட்டத்தை வைத்து உங்களுக்கு திருமண வயது எந்த வயதுன்னு சொல்லி சொல்ல போறேன். இதே மாதிரி எல்லா ஜாதகத்திலும் எடுக்கலாம். திருமணம் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு அதாவது 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சமசப்தமாக பார்க்கிறார். பாக்கியமும் ஜீவனமும் தொழிலும் சமசப்தமாக பார்க்கும் பொழுது இங்கு திருமணத்தையும் சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய சனி பகவானும் பார்க்கிறார். அப்போ இந்த 7ஆம் இடத்தை இந்த 3 நாளுக்குடையவர் பார்ப்பதனால் இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு எந்த வயதோ அந்த வயதே திருமண வயது. அப்ப பாத்தீங்கன்னா சூரியன் புதனுக்கு, இப்போ புதனுக்கு 17 வருடம், சூரியனுக்கு 6 வருடம், 23 வயதில் இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகுன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்த விதி பாத்தீங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் வீட்டில் சூரியன் இருக்கிறார். அவர் 10 குடையவர், 8க்கு 3ஆம் அதிபதி, இதை இயக்குகிறார். அப்போ இந்த சூரியன் சுக்கிரனுக்கு 20 வயது. அப்போ இந்த சுக்கிரன் இருக்கிற மிதுனத்துல சூரியன் வீடு வரை என்னும் பொழுது மிதுனம் 21, கடகம் 22, சிம்மம் 23, மீண்டும் 2வது விதியில் 23 வயது வந்து விட்டது. 3வது அடிப்படையில் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி தனம் வாக்கு குடும்பம். அப்ப லக்னாதிபதி போய் 2இல் இருக்கிறார். அந்த செவ்வாய்க்கு 7 வயது. இந்த செவ்வாய் இருக்கும் குரு பகவானுக்கு 16 வயது. அவர் சுகஸ்தானத்தை வலுப்பெற வைக்கிறார். அந்த 16 7 23 வயது. இந்த மாதிரி திருமண வயதை நாம் துல்லியமாக எடுக்க முடியும் என்று சொல்லி இந்த பதிவில் இருந்து நான் உங்கள் குருமணிகண்டன் பாலக்காடு உங்கள் ஜாதகத்தில் சொல்ல முடியும். ஜாதகம் பார்ப்பதற்கோ ஆன்லைனில் பார்ப்பதற்கும் அணுகலாம். வணக்கம்.